விகட நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினருமான ஈவி.கே. இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறாரு. நாம இப்போ மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் தான் இருக்கிறோம். இங்கே தான் அவரோட உடலுமே இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ அவர்கள், செல்லுப்பிரந்தை அவர்கள், பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் சொல்லிட்டு பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து அவரோட உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈவி.கே. இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவர். கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் மிக்கவர் தான் ஈவி.கே. இளங்கோவன். எல்லாருமே வந்து அவரை பற்றி பேசுகிறப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனசில் பட்டதை பேசிடுவார், யாருக்குமே பயப்படாமல் துணிச்சலாக விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் அப்படின்னா அவரோட ஒரு அடையாளமாக எல்லாருமே முன்வைப்பாங்க. அவருக்கு இரங்கல் செய்தி எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அந்த இரங்கல் செய்தியிலையுமே எல்லா தலைவர்களுமே, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லாருமே வந்து அவர் மனசில் பட்டதை பேசக்கூடியவர் அப்படின்னு தான் வந்து அவருக்காக இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ ஈவி.கே. இளங்கோவன் அவர்களோட அந்த அரசியல் பயணம் எப்படி இருந்திருக்கு, அவர் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, குறிப்பாக கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் அண்ணா காலத்துல இருந்தே வந்து அவர் வந்து அரசியல் இருக்கிறாரு. நிறைய முக்கியமான தலைவர்களோட பயணிச்சிருக்கிறாரு. நிறைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்ல பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில அவரோட பங்களிப்பை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அவரோட அரசியல் பயணத்தை முழுமையா ஒரு சம்மரைஸ் பண்ணி இங்க பார்க்கலாம். பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்கள் கூடயும் தமிழகத்தோட முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் முக்கிய பங்கா ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு. அவரோட குடும்பமே ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பம் தான். ஸோ பெரியார் அவருடைய அண்ணனோட மகனான ஈவி.கே. சம்பத், அவரோட பையன் தான் வந்து ஈவி.கே. இளங்கோவன். திமுக தொடங்கப்பட்டதுலேயே ஈவி.கே. சம்பத்துக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து இருந்துச்சு. ஏன்னா அண்ணா அவர்கள் 1948, 49 அந்த சமயத்தில் பெரியாரோட முரண்பட்டு வெளியே வந்து திராவிடர் கழகத்திலேருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கின சமயத்தில் அவர் கூட துணையா நின்னது வந்து ஈவி.கே. சம்பத் தான். சொல்லப்போனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு, தனியாக வந்து ஒரு கழகம் காட்டுறதுக்கு, தேர்தல் அரசியலுக்கு அண்ணா வர்றதுக்கு மிக முக்கிய உறுதுணையாக இருந்தே வந்து ஈவி.கே. சம்பத் அப்படின்னு சொல்லலாம். ஈவி.கே. சம்பத் அண்ணாவுடைய ஒரு மிகப்பெரிய தளபதியாகவே வந்து இருந்தார். 1957 தேர்தலில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கும் போயிருந்தார். நாடாளுமன்றத்தில் தன்னோட பேச்சு திறனால, தன்னோட அந்த மாநில சுயாட்சி சார்ந்த தன்னோட அறிவால வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாருடைய கவனத்தையும் இருக்கும் வகையில் உரைகளை ஆற்றியிருந்தார். அண்ணாவே நாடாளுமன்றத்தில் ஈவி.கே. சம்பத் ஆற்றின உரைகளை வந்து மிகப்பெரிய அளவில் பெருமையாக வந்து பேசியிருக்கிறாரு. அதாவது வந்து நேருவுக்கு எதிராகவே வந்து ஈவி.கே. சம்பத் கேள்வி கேட்கறத வச்சு சிங்கத்தோட குகைக்குள்ளேயே புகுந்து அதோட பிடரி மயிரை ஆற்ற அந்த சக்தி வந்து ஈவி.கே. சம்பத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து ரொம்ப பெருமையா வந்து ஈவி.கே. சம்பத்தை பத்தி பேசுவாரு. அப்படிப்பட்ட ஈவி.கே. சம்பத்தோட பையன் தான் வந்து ஈவி.கே. இளங்கோவன். ஈவி.கே. இளங்கோவன் ஒரு தேசிய எண்ணத்தோட காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா ஈவி.கே. சம்பத் பெரியாருடைய அண்ணன் பையனா இருந்தாலும் அண்ணாவுக்கு அந்த திமுக தொடங்குறப்போ தோளோடு தோளா நின்னாரு. ஆனா ஒரு கட்டத்துல அண்ணாவுடைய ஈவி.கே. சம்பத் அவர்கள் வந்து முரண்பட ஆரம்பிச்சாரு. அந்த திராவிட நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அப்புறம் கட்சியோட சில முடிவுகள் எடுக்கிற விஷயங்களாகட்டும், இதுலலாம் ஈவி.கே. சம்பத் அண்ணாவோட முரண்பட ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி கருணாநிதி அவர்களுக்கும் ஈவி.கே. சம்பத் அவர்களுக்குமே கட்சிக்குள்ள சில மோதல்கள்லாம் இருந்ததாகவுமே அப்போ சொல்லப்பட்டுச்சு. இதனால 1960களோட தொடக்கத்துல ஈவி.கே. சம்பத் திமுகவில இருந்து வெளியேறி தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஸோ அதன் பிறகு அவரோட பயணம் அப்படி தொடருது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இதெல்லாம் அந்த கட்சி வந்து பெரிய தோல்வியை சந்திக்குது. உடனே அந்த கட்சியை, தமிழ் தேசிய கட்சியை காங்கிரஸ் கூட இணைச்சிட்டு ஒரு தேசிய எண்ணத்தோட காங்கிரஸோட இணைஞ்சு ஈவி.கே. சம்பத் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் ஈவி.கே. இளங்கோவனும் காங்கிரஸ்குள்ள பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் ஒரு திராவிட பின்னணியை கொண்ட குடும்பமா இருந்தாலுமே ஈவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ்ல சிறுவயதில இருந்தே பணியாற்ற தொடங்கியதுக்கு இதுதான் மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. ஈரோடுல மாணவர் அணியில இருந்து அடிப்படை பொறுப்புகள்ல இருந்தே பணியாற்றி படிப்படியா உயர்ந்து வந்தவர் தான் ஈவி.கே. இளங்கோவன். மாணவர் அணியில இருந்து இளைஞர் அணியில இருந்து மாவட்ட பொறுப்பு, அதன் பிறகு மாநில அளவிலான பொறுப்புன்னு படிப்படியா தான் முன்னேறி வந்தாரு. இந்த சமயத்துல குறிப்பா ஈவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியில மெதுவா முன்னேறிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு இன்னொரு ஆர்வமும்
இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சிவாஜி மேல பெரிய பற்று கொண்டவரா இருந்தாரு. சிவாஜியும் அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியில தீவிரமா இயங்கிக்கிட்டு வந்து இருந்தாரு. சிவாஜியோட ஆதரவாளராக தான் ஈவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இயங்கிட்டு இருக்கிறாரு. இது சார்ந்துமே பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, 1984 சத்தியமங்கலம் தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆகிறாரு. 1987 வரைக்கும் தான் அந்த பதவியில நீடிக்கிறாரு. 1987 அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை ராஜினாமா பண்றாரு. எதற்காக அப்படின்னா, சிவாஜிக்காக தான் ராஜினாமா பண்றாரு. அந்த சமயத்துல எம்ஜிஆர் வந்து உயிரிழந்திருந்தாரு. அதிமுக 2 அணிகளா பிரிஞ்சிருந்துச்சு. ஜானகி அவர்கள் தலைமையில ஒரு அணியாகவும், ஜெயலலிதா அவர்கள் ஒரு தலைமையில ஒரு அணியாகவும் பிரிஞ்சு நின்றுச்சு. சிவாஜி அவர்கள் காங்கிரஸ் வந்து ஜானகி அணிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டாரு. தன்னோட விருப்பத்தை கட்சி தலைமைக்குமே சொன்னாரு. ஆனா கட்சி தலைமை வந்து அதற்கு எதிர்மாறா இருந்துச்சு. ராஜீவ்காந்தி வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாரு. இதனால ஜானகி அணி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சமயத்துல காங்கிரஸ் வந்து ஜானகி அணிக்கு ஆதரவு கொடுக்காதுன்னு காங்கிரஸ் தரப்புல அறிவிக்கப்படுது. இதனால சிவாஜி அதிருப்தி ஆகிறாரு. சிவாஜி அதிருப்தி ஆகிறதுனால சிவாஜியோட ஆதரவு எம்எல்ஏக்களா ஈவி.கே. இளங்கோவன் மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் அப்ப சட்டமன்றத்துக்குள்ள இருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள. அந்த 4-5 பேருமே காங்கிரஸ் கட்சியில இருந்து தங்களோட அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா வந்து செய்யறாங்க. ஈவி.கே. இளங்கோவன், டி. வெங்கட்ராமன், சொர்ணலிங்கம், வி.ஜி. செல்லப்பா மாதிரியான அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் தங்களோட பதவியை வந்து ராஜினாமா செய்யறாங்க. அது சம்பந்தமா அப்போ அந்த சமயத்தில் பார்த்தோம்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து பெரிய மோதல்களும் வெடிக்குது. அப்போ பெரிய அளவுல தாக்குதலுக்கும் வந்து ஈவி.கே. இளங்கோவன் வந்து உட்பட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் சிவாஜி வந்து ஒரு தமிழக முன்னேற்ற முன்னணி, அதாவது காங்கிரஸ் கூட வந்து முரண்பாடு ஏற்பட்டதுனால, தன்னோட விருப்பத்தை வந்து காங்கிரஸ் நிறைவேற்றாதனால தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து சிவாஜி தனியாக ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த கட்சியில ஈவி.கே. இளங்கோவன் ரொம்ப ஆக்டிவா வந்து இயங்குறாரு. ஆனா அந்த கட்சிக்குமே பெரிய அளவுல வெற்றி கிடைக்கல. சிவாஜியே அந்த கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவுறாரு. இதனால சிவாஜி தன்னோட கட்சியை வி.பி. சிங்கோட ஜனதா தளத்து கூட வந்து இணைக்கிறாரு. வி.பி. சிங்கோட ஜனதா தளத்து கூட தமிழக முன்னேற்ற முன்னணி இணைஞ்சதுக்கு அப்புறம் ஈவி.கே. இளங்கோவன் திரும்பியும் வந்து தன்னோட தாய் கட்சியான காங்கிரஸ்க்கே வந்து சேர்றாரு. 1990களோட தொடக்கத்துல ஈவி.கே. இளங்கோவன் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்த பிறகுதான் தமிழக அரசியல பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில அடிக்கடி தன்னோட பேச்சுக்களை வந்து வச்சுக்கிட்டாரு. தன்னை சுற்றி அரசியல் சுழல்ற மாதிரி தன்னோட பேச்சை சுற்றி பரபரப்பா எல்லாரும் பேசுற மாதிரி தொடர்ச்சியா வந்து நடந்துக்கிட்டாரு. 1990களில் அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் மூப்பனார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருந்தாரு. காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கட்சி நிறைய பிரிவினைகளையும் நிறைய தலைவர்கள் கட்சியில இருந்து வெளியேற சம்பவங்களையும் வந்து சந்திச்சுட்டு இருந்த சமயத்துலதான் ஈவி.கே. இளங்கோவன் அந்த கட்சிக்கு தலைவர் ஆகிறாரு. மிக முக்கியமான காலகட்டத்தில் கட்சி நிறைய பிளவுகளை சந்திச்சிருந்த காலகட்டத்தில் கட்சியை உயிர் போட வச்சிருந்ததற்கு வி.கே. இளங்கோவன் தான் எல்லாரும் மிகப்பெரிய வந்து ஒரு கிரெடிட்டை கொடுப்பாங்க. பல சமயங்கள்ல எதிர நிற்கிற தலைவர்களை பார்த்து ரொம்ப துணிச்சலா விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பா வந்து பார்த்தோன்னா கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க 2 பேருக்கு எதிராகவுமே நிறைய விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறாரு. 2000களோட தொடக்கத்துல காங்கிரஸ் வந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வராங்க. அந்த தேர்தலில் ஈவி.கே. இளங்கோவனும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சு வராரு. அவர் வந்து ஜவுளித்துறை அமைச்சராலாம் ஆகிறாரு. சோனியா காந்தி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. குறிப்பா வந்து பார்த்தோன்னா தமிழகத்தில இருந்து ஜெயலலிதா அவர்கள் இதற்கு கடுமையா வந்து விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு பிரதமர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடுமையா தன்னோட விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஈவி.கே. இளங்கோவன் ஜெயலலிதாவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு. அதனால அதிமுக தொண்டர்களுக்கும் ஈவி.கே. இளங்கோவனுக்கும் கடுமையா வந்து முட்டிக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு. இதனாலேயே வந்து அதிமுகவுக்கும் வி.கே. இளங்கோவனுக்கும் நிறைய மோதல்களும் ஏற்பட்டுச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈவி.கே. சம்பத் அவர்களுடைய அம்மா சுலோச்சனா சம்பத் அவங்க வந்து அதிமுகவில் தான் தொடர்ச்சியா வந்து தீவிரமா இயங்கிட்டு இருந்தாங்க. அதிமுகவோட அமைப்பு செயலாளர், அதிமுகவோட பல அணிகளோட தலைவர்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்புகள்ல, கட்சி பொறுப்புகள்லையும் சில வாரிய பொறுப்புகள்லையுமே வந்து சுலோச்சனா சம்பத் அவர்கள் இருந்தாங்க. அவங்க ஆக்டிவா அதிமுக அரசியல் செஞ்சுட்டு இருந்த சமயத்துல தான் ஈவி.கே. இளங்கோவன் வந்து ஜெயலலிதாவை பத்தி கடுமையான விமர்சனங்கள் வந்து முன் வச்சுக்கிட்டு வந்திருந்தாரு. அந்த சமயம் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான, ரொம்ப பரபரப்பான சமயமாவே தமிழக அரசியல் காலகட்டத்தில் இருந்துச்சு. எப்படி ஜெயலலிதாவை கடுமையா விமர்சிச்சாரோ அதே மாதிரிதான் கருணாநிதி அவர்களையுமே கடுமையா வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. 2006 காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து பார்த்தோம்னா இப்ப நிறைய தமிழக அரசியல வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இல்லையா. இந்த முழக்கத்தை அந்த 2006 சமயத்திலேயே வந்து முன் வச்சது வந்து காங்கிரஸ் சார்பில் ஈவி.கே. இளங்கோவன் தான் கடுமையா முன் வச்சாரு. அதாவது திமுக ஆட்சியில அமர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் தொண்டை அடிபட்டு சாவணுமா அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்களா முன் வச்சு எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி வேணுங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து ஈவி.கே. இளங்கோவன் பேசியிருந்தாரு. ஏற்கனவே அந்த 2006 காலகட்டத்தில்
திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் வந்து இருந்துச்சு. மற்ற கட்சிகளோட ஆதரவோட தான் அரசை வந்து நடத்திட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்துல ஈவி.கே. இளங்கோவன் முன் வச்ச இந்த கருத்துக்கள் வந்து திமுக தலைமை வந்து கடுமையா வந்து உஷ்ணப்படுத்தினதா வந்து சொல்லுவாங்க. இப்படி திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் கருணாநிதி அவர்களுக்கு எதிராகவும் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்கள் முன்னிச்ச போதும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுலையும் அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்களை கட்சியோட இணைக்கிறதுலையுமே மிக முக்கிய பங்களிப்பை வந்து ஈவி.கே. இளங்கோவன் வந்து செஞ்சிருக்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது மூப்பனார் அவர்கள் இறந்த பிறகு ஜி.கே. வாசன் அவர்களை திரும்பியும் வந்து காங்கிரஸ் கட்சிகளை கொண்டு வந்ததாகட்டும், அப்புறம் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கியிருந்தாரு, அவரை வந்து திரும்ப உள்ள கொண்டதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்களை, பிளவா இருந்தவங்களை வந்து திரும்பியும் கட்சிக்குள்ள கொண்டு வந்ததுலையும் ஈவி.கே. இளங்கோவனோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியா 2016-17 அந்த காலகட்டத்தில் அவர் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்த போதுமே காமராஜரோட ஆட்சி அமைப்போ மீண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் அமர்த்தோம்னு சொல்லிட்டு கூட்டணியில இருந்த போதுமே காங்கிரஸ் கட்சியை முன்னிறுத்தாம தொடர்ச்சியா கருத்துக்களை வந்து தெரிவித்து வருவாரு. அந்த மாதிரியான கருத்துக்கள் கூட்டணிக்குள்ள பல சமயங்கள்ல சலசலப்பையும் ஏற்படுத்தி பார்க்க முடிஞ்சு. நம்ம பார்த்தோம் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் அவங்களதான் வந்து கடுமையா விமர்சிச்சிருந்தாருன்னு பார்த்தோன்னா, அந்த சமயத்தில் அந்த 2016-17 அந்த காலகட்டங்களுக்கு பிறகு பார்த்தோன்னா ரஜினி கமல் மாதிரியான நடிகர்கள் எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன், தேர்தலுக்கு வர போறேன்னு பேசிட்டு இருந்த சமயம். ஸோ அந்த சமயத்துல ரஜினி கமலுக்கு எதிராகவும் கடுமையான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாரு. இந்த அரசியல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே ரெண்டு பேரையும் விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா கூட பார்த்தோம் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, மாநாடு நடத்தியிருக்கிறாரு. விஜய்க்கு எதிராகவும் விஜய்க்கு இந்த அரசியல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி விஜயோட அரசியலுக்கு எதிராகவுமே தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தார். அதாவது அவருக்கு ஒரு 76 வயது ஆகுது. இப்போது வரைக்குமே தன்னோட மனசுல பட்டதை எந்த பூச்சும் இல்லாம அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறதுல மிக முக்கியமான தலைவராக வந்து தமிழகத்துல ஈவி.கே. இளங்கோவன் இருந்திருக்கிறாரு. மிக நீண்ட அரசியல் அனுபவத்தை கொண்டவராக இருந்தாலுமே தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் பல வெற்றி தோல்விகளையும் மாறி மாறி சந்திச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. 1984 முதல் முறையா சத்தியமங்கலம் தொகுதியில இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் இல்லையா. அதுக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமலே வந்து இருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டிக்கிட்டு இருந்தாரு. 1998, 2004 இந்த மாதிரியான சமயங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. 2004 அந்த ஜவுளித்துறை இணையமைச்சராகவும் இருந்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா 2009, 2014 ஆகிய தேர்தல்கள்லாம் தொடர்ச்சியா வந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஈரோடு தொகுதியிலாம் போட்டி வந்து போட்டிருந்தாரு. அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோன்னா திமுக கூட்டணி மொத்தமா ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது இருக்கிற பாண்டிச்சேரியோட சேர்த்து இருக்கிற 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை திமுக கூட்டணி முழுமையாக ஜெயிச்சிருந்தாங்க. திமுக கூட்டணி தோத்த ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதி தான். ஸோ அந்த தொகுதியில் தோத்தவர் வந்து ஈவி.கே. இளங்கோவன் தான். ஓ.பி. ரவீந்திரநாத்துக்கு எதிராக வந்து தோல்வியை வந்து தழுவிருப்பாரு. அதன் பிறகு தேர்தல் அரசியல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு. ஸோ இந்த சமயத்துல தான் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டி போட்டு ஜெயிச்சா அவரோட திருமகன் ஈவேரா திடீர்னு ஹார்ட் அட்டாக்னால உயிரிழக்கிறாரு. ஸோ அதனால அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஈவி.கே. இளங்கோவன் போட்டி போட வேண்டியதா ஆயிருச்சு. திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைமையாகட்டும், எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டதுனால எல்லாருமே வந்து அந்த தொகுதியில ஈவி.கே. இளங்கோவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் போட்டியிடணும், குறிப்பா ஈவி.கே. இளங்கோவன் தான் போட்டியிடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் ஈவி.கே. இளங்கோவன் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிட்டதாகவும் அந்த சமயத்துல தகவல்கள் இருந்துச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில என் பையன் விட்டுட்டு சென்ற பணியை நான் தொடர்ச்சியா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் தழுதலுக்க அவர் ரொம்ப எமோஷனலா பேசின அந்த பிரச்சாரம் வந்து மக்கள் கிட்ட எடுபட்டுச்சு. ஸோ அதன் மூலமா வந்து அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஈவி.கே. இளங்கோவன் வெற்றி பெற்றிருந்தாரு. ஸோ அந்த வெற்றி பெற்று சில மாதங்கள்லயே உடல்நல குறைவு காரணமாக அவர் இப்போ வந்து உயிரிழந்திருக்கிறாரு. நம்ம கூட இப்போ காங்கிரஸ் கட்சியோட செய்திகளை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிற ஜூனியர் விகடன் நிருபர் கோபாலகிருஷ்ணன் இருக்கிறாரு. இப்போ கோபாலகிருஷ்ணன், ஈவி.கே. இளங்கோவன் வந்து உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறாரு. எல்லா தலைவர்களும் அவரை பற்றி பேசுகிறப்போ வந்து அவரை வந்து மனசில் பட்டதை பேசக்கூடியவர், பயப்படாமல் துணிச்சலாக கருத்துக்களை வைக்கக்கூடியவர்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவர் நிறைய பேட்டியுமே எடுத்திருக்கிறீங்க, எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம் நீங்கள் எடுத்த பேட்டிகளை. ஸோ உங்களுக்கு அவரோட அனுபவம் எப்படி இருந்திருக்கு? நானும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் எப்பவுமே அவர் காங்கிரஸ் தொண்டர்களே அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் எப்பவுமே லைம் லைட்ல இருக்கும். அவரை வந்து அவர் தலைவராக இருக்கும் பொழுது, மாநில தலைவராக இருக்கும் போது எப்பவுமே லைம் லைட்ல தான் வச்சிருப்பாரு. கூட்டணி கட்சியா வந்து திமுக கூட பயணிச்சாலுமே கருணாநிதி ஆகட்டும் அல்லது வந்து இப்போ வந்து அந்த திமுக அரசு விமர்சனம் செய்வாகட்டும் எல்லாமே தொடர்ச்சியா மனசுல பட்டதை அப்படியே ஓப்பனா வந்து பேசுவாரு. ஏன் கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது ஈவி.கே. இளங்கோவனை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி டெல்லிக்கே கடிதம் கொடுத்தா கூட சொல்ல அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப இதுவா செயல்பட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருப்பார். அவர் ஒரு விஷயம் பேசிட்டாருன்னா அது பயங்கர இதுவா இருக்கும். அதன் பிறகு வந்த தலைவர்கள்லாம் அந்த அளவுக்கு விஷயங்களை பேசினாங்களா, அதிரடியா பேசினாங்களா அப்படிங்கிறது பார்த்தா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சத்தியமூர்த்தி பவன்ல தொண்டர்கள் தரப்புல வந்து சொல்றாங்க. நான் வந்து
சமீபத்தில் சில பேட்டிகள் அவர்கிட்ட எடுக்க நேரிட்டது. சமீபத்தில் கூட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்போ வந்து அவர் அதற்கு முன்பு வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சிருந்தாருங்க. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண் அமைச்சராக அடக்கமும் பணிவும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. விவாதத்தை கிளப்பும் போது அது அவர்கிட்ட அந்த கேள்வியை முன் வச்சேன், சார் இப்போ நீங்க சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அப்போ கூட தன்னுடைய கருத்துல இருந்து பின்வாங்கல. நான் வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் சொல்லல, அவங்கள மட்டும் தான் சொன்னேன். அவங்க பேசின அந்த டைம்ல சரியில்லாம இருந்துச்சு, எனவே நான் என்னுடைய மனதில் பட்ட கருத்தை சொன்னேன் அப்படிமா சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை ஆகட்டும், அல்லது வந்து அதற்கு முன்பு இருந்த KS அழகிரி ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து அவர் மனசுல சரியில்லைன்னு தோணுச்சுன்னா உடனே சொந்த கட்சி பார்க்க முடியாம உடனே விமர்சனம் பண்ணிடுவாரு. இப்ப கூட சமீபத்துல இவர் செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இவர் வந்து அதுக்கான இதுவே நம்ம கிட்ட இல்ல, அமைக்க முடியாதுன்னு சொல்லி ஓப்பனா பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இது போல தொடர்ச்சியா அவர் மனசுல பட்டதை பேசக்கூடிய ஒரு தலைவர். நீங்க அவரோட நிறைய பேட்டி பண்ணியிருக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில எப்படி உங்களோட அனுபவம் என்னவா இருந்துச்சு? ரீசெண்டா கூட மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி கூட ஒரு பேட்டி எடுக்க இருந்தா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, நான் வந்து அவர்கிட்ட பேசியிருந்தேன். சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேட்டி வேணும் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லியிருந்தாரு, வாங்க, அப்புறம் அடுத்த நாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அப்புறம் நான் அடுத்த நாள் கால் பண்ணும்போது அவங்க வீட்டுல அவங்களுடைய மனைவி எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சாருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. நான் நேசி தலைவர்கள்ல இவர் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானவர். அப்ப மீண்டு வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழல்ல தான் இப்படி இதாயிடுச்சு. தமிழக அரசியல்ல மனசுல பட்டதை அப்படியே எந்த பூச்சும் இல்லாம நேரடியா பேசக்கூடிய தலைவர் அப்படிங்கிறது தான் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களோட அடையாளமா இருக்குது. நீங்க ஈவி.கே. இளங்கோவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.